கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிற வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பணக்காரர் ஜேம்ஸ் துன்பம் என வருவோருக்கு உதவி செய்து வந்தார். நாளடைவில் அவரிடம் சென்றால் உதவி கிடைக்கும் என நம்பிக்கையுடன் பலர் வந்தனர். ஆனால் அவர் வீட்டில் இல்லாதபோது அவரது மனைவி ஜோன்ஸ் வருவோரை திட்டி அனுப்பினாள். இந்நிலையில் ஒரு நாள் அவள் ஜெபம் செய்தபோது மனதில் இருந்து ஆண்டவர் பேசுவதை உணர்ந்தாள். மகளே, பட்டுப்போன மரத்தை நாடி பறவைகள் வருவதில்லை, காய்த்த மரத்தை நோக்கியே அவை செல்லும். உன் கணவரை பழம் தரும் நல்ல மரமாக வைத்திருக்கிறேன், இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன் என்றார். தவறுக்காக வருந்திய ஜோன்ஸ் கணவருடன் சேர்ந்து தர்மம் செய்ய முடிவு செய்தாள். பழம் தரும் மரங்கள் நீங்கள், அனைவருக்கும் உதவி செய்யுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம் என கண்பானவர்களே, ஏழைக்கு யாரெல்லாம் இரக்கத்தை காண்பிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் பல மடங்காக திரும்ப கொடுப்பார். திரும்ப அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே நீங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், மனமகிழ்ச்சியோடு வாழுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே, அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய அன்பை பெற்றவர்களாய் பிறரை நேசித்து ஏழைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்க உதவி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.